எல்லாருக்குமே வந்து இந்த 10,000 to 15,000 பட்ஜெட் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கலான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த பட்ஜெட்லேயே இப்போ நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு 98 ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த 15,000 அடக்கமாயிருச்சு. ஸோ அதனால் காம்படிஷன் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு பயங்கர டஃப்பாக இருந்தது. ஒரு சிலது பேப்பரில் எழுதிக்கிட்டு சிலதெல்லாம் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த லிஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களோட மேக்ஸிமம் இருக்கிற எல்லா பட்ஜெட்டையும் வந்து நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், ஓப்போ அண்ட் விவோ வந்து இந்த பட்ஜெட்டில் பழைய ஃபோன்ஸ் தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் பிக் பண்ணல. அதை பற்றி டெடிகேட் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆஃப்லைனில் அவங்க மிகப்பெரிய டார்கெட் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்லைனில் அவங்க அந்தளவுக்கு வந்து ஆஃபர் நமக்கு கொடுக்குறதில்ல. ஸோ அதனால தான் வந்து அதை நான் பிக் பண்ணல. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து 10,500 அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். போக்கோ M2 தான். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டே வந்து 6GB ரேமில் கிடைக்கும். இது சேம் நம்ம ரெட்மி நோட் 9 அப்படியே ரீபிராண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ஜங்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். பட் ஆட்ஸ் வந்து ரெட்மி ட்ரை பண்ண இருக்கிற மாதிரி வந்து அந்த ஃபோன்ஸில் வர மாதிரி வராது. நான் நிறைய இதை பற்றி நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB அப்படின்றதால வந்து 10,500 உங்களுக்கு எந்த ஃபோன்லேயும் எந்த பிராண்ட்லேயுமே 6GB ரேம் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. 6.5 இன்ச்சில் கேமராவும் பார்த்தீங்கன்னா 13MP 8MP + 5MP 2MP கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் மேக்ரோ எல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி வித் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெட்மி நோட் 9 பார்த்தீங்கன்னா G85 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபோன் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ரைஸ் தான் வந்து 10,499க்கு. ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு 11,000 இருக்குது. 500 கம்மி பண்ணியிருக்காங்க லான்ச் ப்ரைஸோட. ஸோ உங்களுக்கு நமக்கு ரெட்மி 9 ப்ரைமு, ஸோ இந்த ரெட்மி நோட் 9 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போக்கோ M2 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீல் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஃபோனை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃபி கேமராவும் 8MP கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 10,500 தான் உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட், டைட் பட்ஜெட்னா இந்த ஃபோனை வந்து தாராளமாக பிக் பண்ணலாம். இந்த டீல்ஸில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சரியாக ஃபோன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ 11,499 அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ விற்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து நமக்கு 10,499 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன் தான். பட் உங்களுக்கு பேட்டரி வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்க. ஏன்னா 10,500 பார்த்திங்கன்னா உங்களுக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். பட் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே பார்த்திங்கன்னா 128GB கிடைக்கும். ஸோ பேட்டரி இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 48 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் 8MP 2MP அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது. அதை விட போக்கோ M2 கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. இந்த G80 G85 அப்புறம் G70 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆன் ஆவரேஜ் உங்களுக்கு சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். என்ன கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக ப்ராசஸிங்கில் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும். பெருசாக வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் இது HD ப்ளஸ் டிஸ்பிளே நீங்கள் வாங்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நான் தான் இந்த ஃபோனை வந்து 2ஆவதாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் பட்ஜெட் வந்து சேம் 10,500 இந்த Narzo 20 நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து போக்கோ M2 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல டீல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து உங்கள் பட்ஜெட் வந்து 11,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 9 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரியல்மியும் போக்கோ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைடில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அமேசானில் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெட்மி கிட்டேருந்து ஒரு பெட்டரான ஃபோன் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் எல்லாமே பெட்டராக இருக்கும் ரெட்மியில். அந்த ஆட்ஸ் தான் பெரிய தொந்தரவு. பட் சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GB அப்படின்ற ரேம் வேரியன்ட் தான் வருது. இல்லை உங்களுக்கு ரேம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ M2 Pro ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 48MP கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 22.5W ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு இப்போ ஆஃபரில் வந்து 11,000 வந்து தராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். அமேசானில் பார்த்திங்கன்னா HDFC டிஸ்கவுண்ட் தராங்க. உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் நோ காஸ்ட் EMI எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்னா உங்களுக்கு SBI அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஓகேவான டீல் 11,000க்கு. அடுத்து உங்கள் பட்ஜெட் வந்து 12,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல்மி 7i வந்து என்ன கேட்டிங்கன்னா ட்ரை பண்ண வேணாம். இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஏன் இந்த 7 சீரீஸில் இப்படி போட்டு மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நிறைய டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 6i நல்லா இருந்துச்சு, 7i போட்டு மொக்க பண்ணிட்டாங்க. பட் 12,000 ரூபாய்க்கு எனக்கு கேட்டிங்கன்னா
இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எந்த ஃபோனுமே வந்து 12,000 கிடையாது. 11,400 பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 இருக்குது, அதுவும் ஒர்த்து கிடையாது அந்த ப்ரைஸ்க்கு. அண்டர் 10,000 வந்துச்சுன்னா பெட்டர் ட்ரை பண்ணலாம். பட் 12,000 பார்த்தீங்கன்னா ரியல்மி 7i தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா பாருங்கள். ட்ராப் ஆச்சுன்னா வந்து ஒரு 10,500 அந்த கண்டிஷனில் ஏதாவது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட் பண்ணி விட்ருக்காங்க, 6iல ஆட் பண்ண மாதிரி தான். பட் இதில் வந்து 18 வாட் குயிக் சார்ஜ், கேமரா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 64 MB கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சாம்சங் சென்சரில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டெடிகேட்டாக மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். 4GB 64GB வந்து HD+ டிஸ்பிளே வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகம். 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸ்னாப்ட்ராகனோட 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா இது ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் 12,000 பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எந்த ஃபோனுமே வந்து எந்த ஃபோன்லேயுமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது தான். ஆனால் இருந்தாலும் HD+ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அது இருந்தாலும் பேட்டரி வந்து பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த ஃபோனை வந்து மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், ரியல்மி 7i. அடுத்து 13,000 உங்கள் பட்ஜெட்னா கிட்டத்தட்ட 4 ஃபோன் இருக்குது. நமக்கு வந்து ரியல்மிலே பார்த்தீங்கன்னா வந்து 13,000 வந்து ரியல்மி 6i இருக்குது, கிட்டத்தட்ட 13,500. இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆஃபரில் ஏதாவது அந்த ஆஃபர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் இதில் கொடுத்துருக்காங்க 13,500க்கு. ஸோ உங்களுக்கு ரியல்மி 6 வந்து நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணி யாராவது யூஸ் பண்ணிட்டு கேட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. பட் நல்ல ஃபோன் தான் இந்த ஃபோனு. G90 பவர்ஃபுல் ப்ராசஸர், 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. 6GB RAM உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே, கேமராவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒர்த்தான கேமரா தான், 64 MB + 8 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு பெட்டரான ஃபோன் தான் நான் சொல்லுவேன். 13,500 அப்படின்றது ரியல்மி 6 என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஃபோன் தான். பட் நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 500 ரூபா அப்படின்னு நமக்கு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக 13,000 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஃபோன்ஸ் 13,000 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முதல்ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட M21 தான். இந்த ஃபோனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம சேனலில் ஏகப்பட்ட டைம் இந்த ஃபோனை கவர் பண்ணியிருக்கோம். பர்சனலாக வந்து எங்கள் அம்மா தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபோனுங்க. உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1000 ரூபா வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 14,000 13,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா கேமராக்கெல்லாம் அப்டேட் கொடுத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா வரைக்கும் பேக் கேமரா வரைக்கும் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டில் என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக டெடிகேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு ரொம்ப முக்கியம், சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆட்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து தாராளமாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். சாம்சங்கோட சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆஃப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் சாம்சங் கிட்டேருந்து எனக்கு தேடிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் இது சொல்லுவேன். இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் 13,000 வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து ரெண்டாவதாக வந்து நம்ம 13,000 என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து போக்கோவோட M2 Pro இருக்குது. M2க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். M2 Pro வந்து 13,000 ஒரு பெஸ்ட்டான ஃபோனுங்க. உண்மையிலே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், ஸ்னாப்ட்ராகனோட 720Gயோட இந்த ஃபோன் வந்து வருது. ஸோ உங்களுக்கு ரெட்மி கம்பேர் பண்ணும்போது ரெட்மி நோட் 9 ப்ரோவோட மேக்ஸிமம் இருக்கிற ஸ்பெக்ஸ் தான் வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு, அப்புறம் வந்து நல்ல 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ IPS பேனல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கும். 5000 mAh பேட்டரி, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து நானும் இந்த ஃபோன் வந்து ரியல்மி 6i கூட கம்பேர் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஸ்டெல்லார் டீல் அப்படின்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட் 13,000 பட்ஜெட்டுக்கு. இது 4GB 64GB அப்படின்னு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல டீல். போக்கோ M2 Pro ட்ரை பண்ணி பாருங்கள். 13,000க்கு இதுவும் உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்து நமக்கு வந்து வேறு என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13,000க்கு ரெட்மி நோட் 9 Pro வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு போக்கோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 9 Pro ட்ரை பண்ணலாம். சேம் வந்து உங்களுக்கு போக்கோ M2 Pro என்னமோ அதே தான் ரெட்மி நோட் 9 Pro. உங்களுக்கு என்ன கொஞ்சம் அங்கங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாஃப்ட்வேரில், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் மெயினாக ஆட் வரும் ரெட்மி ஃபோனை வாங்கும்போது, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸரில் தான் வருது. 48 MP கேமரா தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நேவிக் மேப் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோனையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தான டீல் தான். உங்களுக்கு ரெட்மி ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி. என்ன கேட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் போக்கோ M2 Pro போகிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டரான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லைனா ரெட்மி நோட் 9 Pro Max நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட் வந்து 13,000னா உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ M2 ப்ரோ, M21, அப்புறம் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ. இந்த 3 ஃபோனை வந்து தவிர்த்து வேறு எந்த ஃபோனும் ட்ரை பண்ணாதீங்க. ரியல்மியில் 12,000 அந்த 13,000க்கு 12,000 பட்ஜெட்டில் வந்து Realme 7 இருக்குது. 13,000 பட்ஜெட்டில் Realme 6 இருக்குது. அதாவது ₹500 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 6 இருக்குது. உங்களுக்கு ஹீலியோ G90T வரும். ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. மொத்தம் ஓவரால் ஒரு 5 ஃபோன்ஸ் இருக்குது. நான் சொன்ன ஃபோன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 14,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் வந்து இப்போ உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. சாம்சங்கோட A50s தான் ஒரு நல்ல ஃபோன். இந்த ஃபோனு உங்களுக்கு M21 என்ன ப்ராசர், M31 M31Sலாம் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ப்ராசர் தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணி. பட் டிசைன் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பின்னாடி M21 மாதிரி நமக்கு பிளாண்டாக இருக்காது. ஸோ ஒரு நல்ல டீல் இந்த ஃபோனு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 48 MP சோனியோட IMX582 அப்படின்னு சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து சாம்சங்கோட இந்த நாக் செக்யூரிட்டி, இந்த சாம்சங்கோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா A சீரிஸில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம M சீரிஸை கம்பேர் பண்ணும்போது A சீரிஸ் பில்டு வைஸாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு 4000 mAh பேட்டரி வரும். பட் 4000 mAh அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து 14,000 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் கேமரா வந்து ரெசல்யூஷனை பெருசாக வந்து என்றைக்குமே நினைக்காதீங்க. 12 MP 60 MP தான் அவுட்புட் கொடுக்கும். இந்த பிக்சல் பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிமிக்ஸ் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுறது. அது வந்து நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் விழுந்துடாதீங்கன்னு நான் ஓப்பனாக சொல்லுவேன். உங்களுக்கு சூப்பர் AMOLED ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஓன் பேனல் தான். அதை பற்றி நான் பெருசாக பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 14,000 உங்களுக்கு டீல்னால் இந்த ஃபோன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோனில். பட் அது வந்து உங்களுக்கு இப்போ லைட்டாக அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நான் A50 யூஸ் பண்ணேன். ஓரளவுக்கு ஒரு ஓகேவான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். வந்து ரொம்ப ஃப்ளாக்சிபிள் இருக்கிறவங்களாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் 2 டீல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் 2 டீல் இருக்குது. ரெண்டுமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரியல்மி நார்சோ 20 ப்ரோ இது ரீசெண்டாக லான்ச் பண்ண சீரிஸ் தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளோட இந்த ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரியல்மி 7 நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ரியல்மி 7லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 6GB RAM கிடைக்குது 15,000 ரூபாய்க்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரீசெண்டாக லான்ச் பண்ண சீரிஸ் தான். உங்களுக்கு 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா ப்ளஸ் 8 MP 2 MP 2 MP அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கேமரா வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மி 7 வந்து ட்ரை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராசரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மீடியாடெக் கூட ஹீலியோ G95 யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் உங்களுக்கு சார்ஜர் மட்டும்தான் வந்து பேட்டரி சார்ஜிங் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரியல்மி 7க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ரெண்டுத்தையும் அக்கார்டிங் டு யுவர் ப்ரையாரிட்டி நீங்கள் 2 ஃபோனில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பெருசாக எதுவும் போடல. ஸோ ரெண்டுமே வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன் அப்படின்னாலும் வந்து ஆஃபர் எதுவுமே போடல. ரியல்மி நார்சோ 20Aக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அதை கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் 15,500 வரையும் என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலக்ஸி வந்து F41 ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன் தான். சேம் இது வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு M21 M31 என்னென்ன இருந்துச்சோ அதில் இருக்க மேக்ரோ கேமராவை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 MP சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி. உங்களுக்கு வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் இதில் கிடைக்கும். அதையும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு Exynos 9611 அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் M21 M31லாம் என்ன இருந்துச்சோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ரோ கேமரா மட்டும் M31 கட் பண்ணிட்டு கொஞ்சம் 1000 ரூபா ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர் டீல் வந்து உங்களுக்கு இல்லை இது பிரச்சனை மேக்ரோ கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து M31 வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் இருக்குது. 15,500 சேம் 2 ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். உங்களுக்கு வந்து மேக்ரோ கேமரா கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் M31 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா F41 ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. கேமரா வரட்டும் எல்லாமே வரட்டும் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த F41 லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. பட் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணி ப்ரைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM தான் கிடைக்குது. இதுலேயும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க டெடிகேட்டாக மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. Exynos 9611 ப்ராசர் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் நார்சோ 20 ப்ரோ பதிலாக வந்து ரியல்மி 7 ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து 15,000 பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மி 7 வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் 1000 ரூபா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா வந்து ப்ரீபெய்டு இல்லை பிஃபோராக பே பண்ணிங்கன்னா ப்ரீபெய்டு ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சேம் ரியல்மி 6 கொடுத்த ஆஃபர் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரியல்மி 7க்கும். ரியல்மி 7 யோசிச்சு பாருங்கள். ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ரிவ்யூ தான் போட்டிருக்காங்க. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 64GB
அதான் பேஸ் வேரியன்ட் நமக்கு கிடைக்கும். 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அப்புறம் 64 MB கேமரா. அவங்களுக்கு சோனியோட கேமரா சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ரியல்மி 7 ப்ரோக்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா கேமரா எந்த வித்தியாசமும் பெருசாக இருக்காது. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 32 MB பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் மட்டும் கார்னர் கட் பண்ணியிருப்பாங்க. 60 MB அதே பழைய 60 MB யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டரி வந்து 5000 mAh, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, அப்புறம் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 அப்படின்னு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனும் ஒரு ஓகேவான டீல் தான். அது உங்களுக்கு 1000 ரூபா கம்மியாச்சுன்னா வந்து 14,000 உண்மையிலே இது ஒர்த்தான டீல் தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்க முடிவு பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் ஏதாவது ஃபோன் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அந்த படிக்கிறவங்க நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். 20,000 to 25,000 அந்த வீடியோ வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.